அடர்ந்த காட்டில் நரி, மான், ஓநாய், வரிக்குதிரை ஆகியன நண்பர்களாய் ஒற்றுமையுடன் வாழ்ந்து வந்தன. அருகிலிருந்த பனிமலை காட்டில் சிறுத்தைகள் வாழ்ந்து வந்தன. பனிமலை காட்டில் உள்ள திருவிழாவுக்கு நண்பர்களை அழைக்க முடிவு செய்தன. வாருங்கள் சிறுத்தையாரே, உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. அடுத்த வாரம் பனிமலை காட்டில் திருவிழா. நீங்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ள வேண்டும். நாங்கள் வருகிறோம். நன்றி நண்பர்களே. அனைவரும் ஒரு படகில் புறப்பட்டனர். ஏலேலோ ஐலசா. திடீரென்று ஆற்றில் நீரின் வேகம் அதிகரித்தது. படகு ஒரு பக்கமாய் சாய்கிறது. படகு சாய்கிறதே. என்னவாயிற்று? அவர்களை ஒரு முதலை பார்த்தது. ஆஹா, நல்ல விருந்து. இன்றைக்கு ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதுதான். டேய் பசங்களா, எங்க போறீங்க? என் முதுகில் ஏறிக்கொள்ளுங்கள். உங்களை கரையில் விடுகிறேன். ஐயா, முதலையாரே, உங்கள் எண்ணம் எனக்கு தெரியும். முதுகில் ஏற்றி எங்களை சாப்பிட நினைக்கிறீர்கள். கவனமாக கேளுங்கள். இப்படித்தான் ஒரு முதலை கடந்த வாரம் எங்களை போன்று விலங்குகளை அடித்து சாப்பிட்டது. அப்புறம் என்னவாயிற்று? பிறகென்ன? செரிமானம் ஆகாமல் இறந்தே போய்விட்டது. அதற்கு தயார் என்றால் நீங்கள் தாராளமாக எங்களை சாப்பிடுங்கள். உங்களை தின்றால் நான் இறந்து விடுவேனா? அதை பிறகு பார்த்துக் கொள்ளலாம். இப்போது பசிக்கிறது. இதோ சாப்பிடப் போகிறேன். முதலையாரே, இன்னும் ஒரு செய்தியும் உள்ளது. என்னது? உடனே சொல்லு. வழியில் பாம்பு கடித்தால் எங்களுக்கு நஞ்சு ஏறாமல் இருக்க நாங்கள் மூலிகைச் செடிகளை தின்று வந்திருக்கின்றோம். அதனால் எங்களை யார் கடித்தாலும் அல்லது நாங்கள் யாரை கடித்தாலும் அவர்கள் இறப்பது உறுதி. இதோ இந்த மீனை கடிக்கிறேன். அது இறந்து விட்டது, பார்த்தீர்களா? ஐயோ, ஆளை விடுங்க, நான் போய் விடுகிறேன். ஓடு ஓடு, அப்படி ஓடு. நரியாரே, உங்கள் தந்திரத்தால் எங்களை காப்பாற்றினீர்கள். ஆற்றில் நீரின் வேகம் குறைந்ததால் பனிமலை பயணம் தொடர்ந்தது. வாருங்கள் நண்பர்களே, பனிமலை திருவிழாவிற்கு வந்ததற்கு நன்றி. அனைத்து விலங்குகளும் நரியை பாராட்டின, விருந்துண்டு மகிழ்ந்தன.